நம்ம பக்கத்து ஏரியால தண்டபாணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வட்டிக்கு பணம் கொடுப்பாராம். யாரு போய் கேட்டாலும் பணம் தருவாராம். உடனே கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருமே. அதை தடுக்க எந்த வழியுமே இல்லையேன்னு மூட் அவுட்டா உட்கார்ந்துருந்த நர்மதா. வா உடனே போலாம். இளமதி கிட்ட அந்த வட்டிக்காரனை பத்தி சொல்லணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வா போலாம். இளமதி, ஒரே ஒரு விஷயம். என்ன? அந்த தண்டபாணி கிட்ட வட்டி ரொம்ப ஜாஸ்தியா. வட்டி பணத்துலலாம் லேட் பண்ணா மனுஷனாவே இருக்க மாட்டானா. அவன் சொன்ன நேரத்துல பணத்தை திருப்பி கரெக்டா கொடுக்கணுமா. ரொம்ப கோவக்காரன் வேற சொல்றாங்க. இங்க பாரு, எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல. எனக்கு இப்ப உடனடியா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறத தடுத்து நிறுத்தணும். அப்பா ஏமாந்துருவாரு. நாம உடனே போய் அவரை பார்க்கணும். வா வா. என்ன விஷயம்? அம்மா, பக்கத்து தெருவுல தண்டபாணின்னு ஒருத்தனா. அவன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்கம்மா. நீங்க உடனே அந்த தண்டபாணி கிட்ட பேசி பணத்தை கொடுக்காம தடுத்து நிறுத்துங்கம்மா. என்னம்மா சிரிக்கிறீங்க? தடுத்தெல்லாம் நிறுத்தக்கூடாது. போய் பணத்தை வாங்கட்டும். அதுக்கப்புறமா தான் இருக்கு வேடிக்கை. என்னம்மா சொல்றீங்க? ஒன்னும் புரியல. தண்டபாணி வட்டி விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பான். வட்டி சரியா கட்டலன்னா அவ்வளவுதான். அவன்கிட்ட இளமதி பணம் வாங்கட்டும். அதுக்கப்புறம் அவ தண்டபாணி கிட்டேயும் மாட்டுவா, என்கிட்டயும் மாட்டுவா. ஒரே கல்லுல 2 மாங்க. இந்தம்மா ஆர்த்தி எடுத்துக்கம்மா. சாமி கும்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன விஷயம்? அடுத்த மாசம் கண்டிப்பா வட்டியை கொடுத்துட்றேங்க. அப்படியா? சரி, கிளம்பு. வா போலாம். யோ, என்னையா அவங்களையும் கூட்டிட்டு போற? நீ மட்டும் போ. என்னையா இப்படி சொல்றீங்க? பணம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? 1 மாசம் கூட வட்டி தவறக்கூடாதுன்னு சொன்னீங்க. தவறிடுச்சுல, அதனால தான் உன் பொண்டாட்டியும் குழந்தையும் இங்கேயே இருக்கட்டும். அவங்க பத்திரமா தான் இருப்பாங்க. நீ கிளம்பு. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? கிளம்புன்னு